ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை. இந்த நன்னாளில் முன்னோர்களை வணங்குவோம், வழிபடுவோம், ஆராதிப்போம். புதன்கிழமையும் இணைந்த நன்னாளில் அவங்களுடைய ஆசி கிடைச்சிட்டா நாமும் நம் சந்ததியினரும் சிறப்புற வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான நாள். நம் முன்னோர்களை வணங்கி ஆராதனைகள் செய்து அவங்களுடைய பரிபூரணமான ஆசியை பெறக்கூடிய அற்புத நாள். மாதந்தோறும் அமாவாசை வரும். ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களை வணங்குவதற்கு உரிய நாள். வருடத்துல 12 அமாவாசைகள். இந்த அமாவாசைகள்ல 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த திதி நாளாக, புனித நாளாக போற்றப்படுகிறது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு 3 அமாவாசையில மறக்காம பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. அமாவாசை முதலான தர்ப்பண நாட்கள்ல அவசியம் தர்ப்பணம் முதலான காரியங்கள்ல ஈடுபடணும். தர்ப்பைய கைவிரல் இடுக்கல வச்சுக்கிட்டு முன்னோர்களுடைய பெயர்களையும் கோத்திரங்களையும் 3 முறை சொல்லி வழிபடணும். அப்படி சொல்லும்போது எள்ளும் தண்ணீரும் விடணும். வீட்டுக்கு ஆச்சாரியரை அழைத்து இந்த தர்ப்பணத்தை செய்யலாம். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்து நன்றாக துடைத்து பூக்கள் இட வேண்டும். குறிப்பா துளசி அல்லது வில்வம் சார்த்தி வழிபடணும். அதே போல கடல் நீராடி அமாவாசை வழிபாடு செய்வதும், நதியில நீராடி முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். நம் பாவங்களை எல்லாம் போக்கும். அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு படையலாக்கலாம். அதே போல நம்ம குடும்ப வழக்கத்தின்படியும் உணவை வச்சு படையல் போடலாம். இப்படி முன்னோர்களுக்கு படையலிடும் போது குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்திருந்து பூஜிக்கணும். இயலாத பட்சத்துல கணவனும் மனைவியுமாக தம்பதியாக நின்று இந்த படையலை இடலாம். முன்னோர் வழிபாட்டை செய்யலாம். இதனால நம் முன்னோர்கள் அகம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். வீட்டுல பூஜை அறையில குத்து விளக்கேற்றி கொள்ள வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முன்னோர்களின் படங்களை வைக்கலாம். தர்ப்பணம் செய்யும் போது கிழக்கு வடக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு திசையில முன்னோர்களின் படங்களை வைக்கலாம். சனி பகவானுக்கு உகந்த கோதுமை தூள், முன்னோருக்கு படையலிட்ட உணவு இதெல்லாம் காகத்துக்கு வைத்து வணங்கலாம். முக்கியமா பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்கி பிரார்த்தனை செய்வது பாவங்கள்ல இருந்தும் தோஷங்கள்ல இருந்தும் நம்ம விடுபட செய்யும். தை அமாவாசையில எதை மறந்தாலும் முன்னோர் வழிபாட்டை மட்டும் மறக்கவே கூடாது. எனவே அமாவாசை நாள்ல நம் முன்னோரை வணங்குவோம். பசுவுக்கு அகத்திக்கீரையும் காகத்துக்கு படையலும் இட்டு அவர்களை ஆராதிப்போம். நம் வாழ்க்கையில இதுவரை இருந்த அனைத்து தடைகளும் தவிடுபடியாகும். புண்ணியங்கள் பெருகி நிம்மதியாக வாழச் செய்வார்கள் நம் முன்னோர்கள்.